தேர்தல் நேரத்தில் திமுக காரங்க பூத்தில் அவங்க அங்கே தான் கரெக்டாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணுமோ அங்கே பண்ணுறான். நம்ம தேர்தல் வரைக்கும் நம்ம எல்லாம் போவோம், களத்தில் போவோம், போராடுவோம், சத்தம் போடுவோம், எல்லாரும் பண்ணுவோம், வீடு வீடாக போவோம், அவ்வளோ உழைப்பு நம்ம பண்ணுவோம். ஆனால் கரெக்டாக அவன் அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆளுங்களை யாருன்னு பார்ப்பான். அது பிறகு யார் ஓட்டு போடலன்னு அவங்கள கூட்டிகிட்டு வருவான், யார் ஓட்டு இல்லை அவங்கள வச்சு கள்ள ஓட்டு போடுவானுங்க. இதில் தான் நமக்கும் அவங்களுக்கும் கேப் ஆயிடுச்சு. இந்த கேப்பை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம தான் ஆளுங்கட்சி. ஏன்னா அவ்வளோ நம்ம கிட்ட இருக்கு. நம்ம உழைப்பு 36 வருஷமா நம்ம கட்சி 36 வருஷம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணாதான் நம்ம வருகின்ற தேர்தல் நம்ம வெற்றி பெறுவோம். அதன் பிறகு நம்ம ஆளுங்கட்சியாக வரணும். அதனால இப்போ நம்ம அந்த அடித்தளத்தை இந்த பற்றாக்குறையை எப்படி செயல் பண்ணணும். இப்போ நமக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதில் இந்த எஸ்ஐஆர் சொல்றாங்க. இந்த எஸ்ஐஆர் வந்தனா அதுவும் நம்ம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அது எஸ்ஐஆர்னா என்ன, பிஎல்ஓனா என்ன, பிஎல்ஏனா என்ன, எல்லாமே இப்போ விளக்கி சொல்லுவாங்க. அது உங்கள் வேலை என்ன, நீங்க என்ன செய்யணும் கீழே. நீங்க எல்லாமே தலைவர்கள், நீங்க தான் லீடர்ஸ். அங்க உங்க தலைமையில தான் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்க அப்படியே மேலோட்டமா அப்படியே போனா நீங்க அதுல இன்டெப்தா அதெல்லாம் என்னன்னு உங்களுக்குள்ள ஊறி இருக்கணும். ஏன்னா அடுத்தது இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது இன்னும் ஒரு 4-5 மாசத்துல நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக போறீங்க. அதுல ஒரு சில பேர் அமைச்சராக ஆக போறாங்க. அதன் பிறகு இன்னொரு 3-4 மாசத்துல டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருப்பீங்க, யூனியன் சேர்மன், நிறைய இருக்குது அதில்.